வணக்கம். கீதா பயணத்துல நாம இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கோம். ஆமா. முதல் 12 அத்தியாயங்கள்ல கிருஷ்ணர் முதல்ல நீங்க யார், அப்புறம் கடவுள் யார்னு விளக்கினார். சரி. இப்போ 13வது அத்தியாயத்திலிருந்து அந்த 2 பதிலையும் இணைக்கிறார். ம் அது நீயாக இருக்கிறாய்ங்கிற அந்த மகா வாக்கியத்தை நோக்கி போறார். கரெக்ட். இதுக்கு ஆரம்ப புள்ளியா அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறார். பார்ப்பவனுக்கும் பார்க்கப்படும் பொருளுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தெரியல. இது சாதாரண கேள்வியே இல்ல. சொல்லப்போனா வேதாந்தத்தோட முழு சாராம்சமே இந்த ஒரு கேள்விக்குள்ள அடங்கியிருக்கு. இதத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, அப்போ இதை எப்படி படிப்படியா புரிஞ்சுக்கிறது? முதல் நிலை என்ன? முதல் நிலை நம்மளோட ரொம்ப பொதுவான அனுபவம் தான். நான் பார்க்கறேன், இந்த உலகத்தை பார்க்கறேன், அதனால நான் இந்த உலகத்திலிருந்து வேறானவன் அப்படின்னு நாம இயல்பா நினைக்கிறோம் இல்லையா? அதுதான். ஓகே. அதாவது சூரியன் பூமியை சுத்துற மாதிரி நமக்கு தெரியுது, ஆனா அது உண்மை இல்லைங்கிற மாதிரி நம்மளோட அந்த முதல் பார்வை தப்பானதுன்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. இந்த தவறான புரிதலை சரி செய்யறது தான் புனித நூல்களோட நோக்கமே. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்ப தர்க்க ரீதியா யோசிச்சா அடுத்த நிலை என்ன? அதுதான் இரண்டாவது நிலை. தர்க்கத்தை பயன்படுத்தினா பார்க்கிற நான் பார்க்கப்படுற எல்லா விஷயங்களிருந்தும் வேறானவன். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நீங்க தான் எழுவாய், அதாவது சப்ஜெக்ட். நீங்க பார்க்கிற எல்லாமே செய்யப்படுபொருள், ஆப்ஜெக்ட். யோசிச்சு பாருங்க. உங்களால உங்க உடம்ப பார்க்க முடியுது. ஆமா. உங்க மனசுல ஓடுற எண்ணங்களை பார்க்க முடியுது. உங்க புத்தியோட செயல்பாட்டை கூட கவனிக்க முடியுது. சரி. அப்போ நீங்க அது எதுவுமே இல்ல. அதையெல்லாம் கவனிக்கிற வேற ஒரு சக்தி நீங்க. ஒரு நிமிஷம். என் உடம்பு, என் மனசு, என் புத்திய என்னால பார்க்க முடியுங்கிறதால நான் அது இல்லைன்னு சொல்றீங்க. இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கப்போ. அப்போ அந்த பார்க்கிற நான் யாரு? அதுக்கும் நான் பார்க்கிற பொருளுக்கும் என்னதான் அடிப்படை வித்தியாசம்? அருமையான கேள்வி. இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது. பார்க்கப்படுற எல்லா பொருளுக்கும் தான் குணங்கள் இருக்கு. பார்ப்பவரான உங்களுக்கு இல்ல. உதாரணமா? நீங்க மாற்றங்களை கவனிக்கிறீங்க. அப்போ மாற்றம்ங்கிறது பொருளோட குணம். அதை பார்க்கிற நீங்க மாற்றமில்லாதவர். சரி. நீங்க வடிவங்களை பார்க்கறீங்க. அப்போ வடிவம்ங்கிறது பொருளோட குணம். நீங்க வடிவமற்றவர். நீங்க ஜட பொருட்களை பார்க்கறீங்க. அப்போ நீங்க ஜடம் இல்ல. அப்போ நான் தூய உணர்வா? கரெக்ட். நீங்க தான் அந்த தூய உணர்வு. சுருக்கமா சொன்னா, பார்க்கிற நீங்க உணர்வுள்ளவர், மாற்றமில்லாதவர், அழிவில்லாதவர் ஒருத்தர் தான். ஆனா பார்க்கப்படுற அந்த உலகமும் ஜடமானது, மாறிக்கிட்டே இருப்பது, அழியக்கூடியது, பல வடிவங்கள்ல இருக்கு. சரி. நான் வேற, நாம் பார்க்கிற உலகம் வேறங்கிற வரைக்கும் புரியுது. ஆனா கிருஷ்ணர் இதோட நிறுத்தலையே. இங்கிருந்து தான் ஒரு பெரிய பாய்ச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இங்கதான் வேதாந்தத்தோட உச்சமே வருது. பார்ப்பவனும் பார்க்கிற பொருளும் ஒண்ணுன்னு அவர் சொல்றதா உங்க குறிப்புகள் சொல்லுதே. அது எப்படி சாத்தியம்? கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நானே பார்ப்பவன், நானே பார்க்கப்படும் பொருளும் கூட. ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு உண்மைதான். அந்த மூலப்பொருள் தான் பிரம்மம். ஓ. நம்மளோட உண்மையான உணர்வான ஆத்மாமே அந்த பிரம்மம் தான். நாம பார்க்கிற இந்த உடம்பு, மனசெல்லாம் மாய, அதாவது அதோட ஒரு தற்காலிக தோற்றம். அதனால மூலத்துல பார்ப்பவனும் பார்க்கப்படுற பொருளும் ஒண்ணுதான். இத ஒரு உதாரணத்தோட சொன்னா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. கடல் அலை உதாரணம் இதுக்கு ரொம்ப பொருந்தும். சொல்லுங்க. கடல்ல ஆயிரக்கணக்கான அலைகள் தோன்றுது, வாழுது, அப்புறம் கடல்லயே மறைஞ்சிடுது. பேரும் உருவமும் வச்சு பார்த்தா கடலும் அலையும் வேற வேற தானே? வேற வேறதான். ஆனா உண்மையிலே அங்க இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான், அது நீர். அது போலதான் இருப்பது ஒரே ஒரு உண்மை, அது பிரம்மம். அந்த அலை தன்னை ஒரு சின்ன தற்காலிக வடிவமா நினைக்கலாம், அல்லது எல்லையில்லாத நீரோட ஒரு பகுதியா உணரலாம். கடல் அலை உதாரணம் நல்லா இருக்கு. ஆனா ஒரு அலைக்கு நான் ஒரு தனி அலைங்கிற அகந்தை இருக்காதே. மனுஷங்களுக்கு அதுதானே பெரிய பிரச்சனை. மிக சரியான புள்ளி. அந்த அகந்தை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். நான் யாருங்கிற கேள்விக்கு நம்மகிட்ட 2 பதில் இருக்கு. என்னது? முதல் பதில், நான் இந்த உடம்பு, இந்த மனசு. இந்த பதில நீங்க தேர்ந்தெடுத்தா நீங்க உங்கள ஒரு சின்ன அலையா பாக்குறீங்க. அதனால இன்பம், துன்பம், பயம்னு எல்லா சிக்கல்லையும் மாட்டிக்குவீங்க. அப்ப இரண்டாவது பதில்? இரண்டாவது பதில், நான் அந்த தூய உணர்வு, அந்த பிரம்மம். இத உணர்ந்தா நீங்க உங்கள கடலாவே பாக்குறீங்க. ஓ. யோசிச்சு பாருங்க. நம்ம கவலைகள் எல்லாமே எனக்கு இது நடக்கல, நான் இதை இழந்துட்டேன் வர்றது தானே. ஆமா, உண்மைதான். அந்த நான்கிற அகந்தை
நாம ஒரு தனி அலைன்னு நினைக்கிறதால வருது. நாம கடல்னு உணரும்போது அந்த சின்ன நான் கரைஞ்சிடுது. அப்போ துன்பம் ஏது? அதனால தான் இந்த அறிவை இறுதி அறிவுன்னு சொல்றாங்களா? இதை தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை எப்படி மாறும்? ஆமாம், இத இறுதி அறிவுன்னு சொல்றதுக்கு காரணம், இத அறிஞ்சதுக்கு அப்புறம் அறிந்து கொள்ள வேற எதுவும் இல்ல. இந்த அறிவு நம்ம மனசோட தீராத தாகத்தை தீர்த்து ஒரு முழுமையான நிறைவை கொடுக்கும். இந்த புரிதலே போதுமா? இந்த புரிதலே போதும். இத அடையறதுக்கு நீங்க வேற எந்த செயலையும் செய்ய தேவையில்ல. அப்போ இந்த அறிவை பெற்றவங்க முழு யானையும் பார்த்த ஞானி மாதிரி. மத்தவங்கெல்லாம் கண்ணை கட்டிக்கிட்டு யானையோட ஒவ்வொரு பாகத்தை மட்டும் தொட்டு பார்த்துட்டு யானை இப்படித்தான் இருக்குன்னு சொல்றவங்க மாதிரி. மிக சரியான ஒப்பீடு. சரி, உங்ககிட்ட ஒரு இறுதி சிந்தனை. இந்த அறிவை உணரும்போது நான்கிற அகந்தை முழுசா மறைஞ்சிடும்னா அந்த பேரின்பத்தை அனுபவிக்க அங்கே நீங்கன்னு ஒருத்தர் இருக்கவே மாட்டீங்களே. அப்ப அதை அனுபவிக்கிறது யாரு? இத பத்தி யோசிச்சு பாருங்க.